பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். மாறன் புரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். This is the time known as the Great Pirate Era. ஸோ ஏஎம்எஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்டோரி எல்லாம் வந்துச்சுன்னா நான் மியூட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். SWAT is 1084th Fisk Tower. All units stand by. Warrant is en route. ஸோ இப்படிப்பட்ட இந்த பயங்கரமான கேம் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம விளாட போகிறோம். அதுவும் என்னோடய கன்சோலில். ஸோ இதை கன்சோல் தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் PS5 ஆர் PS4 வாங்கிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலி நான் கன்சோல் வச்சுருந்தேன். கன்சோலை வச்சு இது பண்ணேன். இப்போ வந்து யூரி கால் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், யூரி கால். Also, hold on. Take him down yet? No. We're at Fisk Tower, but still waiting on the warrant. Mind if I join in on the fun? You know how his lawyers are. This one needs to go by the book. Come on, Yuri. I've been waiting 8 years for this. You really want to help? Head to Times Square. Sounds like his guys are trying to keep my backup from reaching the scene. You got it. Almost there. ஓகே, இப்போ ஒரு தரமான மிஷின் வரப்போது மட்டும் தெரிஞ்சிருச்சு. இப்போ தரமான மிஷினை தரமாக முடிக்கணும். இதான் நம்மளோட வேலை. ஸோ எப்படி பண்ண போகிறோன்றது தான் நீங்கள் இன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. இது பார்ட் 1 ஆஃப் ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டர். இது வியூஸ் போல் நான் கூட பண்ணுவேன், ஏன்னா இது வந்து ரொம்ப பிடிச்சி போய் கிடக்குது. ஸோ அதனால் அதுக்கப்புறமா வந்து இது ஒர்க்கர்ஸ்னு ஒரு கால் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், ஒர்க்கர்ஸ் கால் பண்ணுறது. ஏன்னா எனக்கு சுத்தமாக எனக்கே கேட்கல. இப்போது சவுண்டில் தான் ப்ராப்ளம் நினைக்கிற ஒரே விஷயம். நான் சவுண்டு மட்டும் அதிகப்படுத்திக்கிறேன். நான் நினச்ச மாதிரி மியூசிக் சவுண்ட் கம்மியாக. ஸோ மியூசிக் சவுண்டை அதிகப்படுத்திட்டேன். ஓகே, போலீஸ் வராங்க. தரமான சீன் உண்டு. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தரமான சீனை பார்த்துக்கிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அது ஒரு தரமான சீன் வரப்போகுது. ஏன் Times Square. Officers under fire. Bring in the hammer. அடா கொய்யால யாரை அடிக்க பார்க்குறீங்க? இதான் நான் ஸ்பைடர்மேன் வந்துட்டேன். இப்போ B 2 எழுத்தணுமா, டாஜுக்கு வந்து B எழுத்தணுமா, அட்டாக்கிங்க்கு வந்து A எழுத்தணுமா. இது நான் கன்சோல் இது வரைக்கும் விளையாடுனதில்லை. ஃபஸ்ட் டைம் கன்சோலில் விளையாட போகிறேன். ஸோ இது நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் வந்து PS2 வந்து வாங்கி வச்சு சில பேர் வீட்டிலலாம் விளையாடுவாங்க. அது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான். நானும் PS2 வச்சுருந்தேன். ஓகே, வந்துட்டானுங்களா? இவங்களும் வந்து அழிக்க வேண்டியது இருக்குது. BL அப்புறமா LMB இப்படி வர அழுத்த வேண்டியது இருக்குது. இந்த கன்சோலில் இருக்கிற இதெல்லாம் ரொம்ப நேரம் படிக்க வேண்டியதாக இருக்குது. எக்ஸை வந்து ஹோல்ட் பண்ண ஹேர் பஞ்ச் பண்ணுவானா. ஸோ யூரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. யூரி கம்முன்னு இருமா, நீ வேறு இது வேறு கட் பண்ணி வேறு போட முடியாது, சும்மா இருமா. நான் அதில் கொஞ்ச நேரம் ஏதாவது சினிமாட்டிக்கான சீன் வந்துச்சுன்னா கட் பண்ணுறேனே தவிர மித்தப்படி விஷயத்துக்கெலாம் கட் பண்ணல. யூரி கால் பண்ணுறது, அவன் கால் பண்ணுறது, இவன் கால் பண்ணலாம் தான். ஸோ யூரி வந்து பேக்கப் கேட்குறாங்க. சீக்கிரமாக அடித்து போட்டு இவனுங்களை வந்து யூரி கிட்டே போகணும். இப்போ அடிக்கிறதுக்கு நடக்க போகுது. பாம் பிளாஸ்ட் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி பாம் பிளாஸ்ட் நடக்குது. இப்போ சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க.
இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த ஸ்பைட் வெப்ஸை வச்சு தான் நம்ம சீக்கிரமாக போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக போகும். போலீஸ் போயிட்டுருக்கு. எங்கே போகுது போலீஸ்? நினச்ச மாதிரி ஸ்பாட்டுக்கு தான் போகுது. ஸோ அனதர் சினிமாட்டிக் சீன் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் ஃபுல்லாக ஸ்டோரி மூடான ப்ளே ஆனது. சொன்னேன் பார்ப்போம் வாங்க என்ன மாதிரி இருக்குன்னு. Get more backup and lock down the airspace. Yuri, you okay? If he makes it out of that building, we're gonna lose him. I'm gonna go, Do your thing. Yes! He's the dead, Willie! Heads up! Hey, where you going? வாங்கடா மாப்பிள்ள, என்ன ரொம்ப ஜாலியாக எங்களை அடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். அடப்பாவீங்களா, இவ்வளோ பேரா? அங்கே பாருங்களேன், மேப்பில் குமிஞ்சு கிடக்குது. இப்போ என்ன பண்ணுறது? ஏ ஹோல்ட் பண்ணும். ஓகே, ஏஎக்ஸ் ஹேர் பஞ்ச் ஃபார் எக்ஸ், ஹோல்டு ஹேர் பஞ்ச் ஃபார் எக்ஸு, எல்எம்பி. எப்போ இந்த மாதிரி இப்போ நான் வந்து கன்சோல் படிக்கிறது தப்பாக எடுத்துக்கேன். எனக்கே வந்து தெரியாது கன்சோல் வந்து எப்படி பண்ணணுன்ட்டு. இப்போ தான் கற்றுட்ருக்கிறதால கொஞ்சம் அடிக்கடி சொல்லிகிட்டே தான் பண்ண முடியும். இப்போ வந்து அவன் கன் எய்ம் வைக்கிறான். என்ன கன் எடுத்துகிட்டு வந்து பழக்கம், அதெல்லாம் சுத்தமாக தெரியாது. ஓகே நைஸ். இப்போ நைஸ். ஓகே, போலீஸ் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதாவது ரைஸுன்னுவாங்க. ஏதோ ஒரு விடாமூச்சி பழக்கம் பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரைஸுன்றாங்க. ரைஸ்னால் ஆஃபீஸராக. இப்போ தான் எனக்கே தெரியுது. ஸோ இப்போ வந்து ஏ வந்து கண்டினியூ கொடுக்குவா. ஓகே. ஸ்பைடர் வெப் சென்ஸ் வந்து கண்டுபிடிக்குது. ஓகே, மேலே இருக்காங்க. இப்போ மேலே போய் பறந்து அடித்து எல்லாரையும் கொல்லணும். அவ்வளோதானே, ஈஸி பீஸி. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியான வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரில எத்தனை நிமிஷம் போகணும்னு. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணேன்னு மட்டும் சொல்லிடுறேன் கன்சோலில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கன்சோல் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்போவுமே கன்சோல் வாங்கி தரலன்னா அடுத்து கன்சோல் வாங்கிக்கோங்க. ஈஸி டு பை கன்சோல். ஓகே, கன்சோல் எவ்வளோ ப்ரைஸ்லாம் தெரியல. கன்சோல் வாங்கிட்டு உங்கள் பிசியில் வந்து நார்மலாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கன்சோல் பிசி ரெண்டுத்தையும் மிக்ஸ் மேட்சிங் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரைஸ் வந்து தேடிட்டுருக்காங்க, அதாவது போலீஸ் வந்து தேடிட்டுருக்காங்க. நம்ம வந்து இப்போ இந்த வழியாக ஏறி போகிறது நல்லது அப்படின்ட்டு யூரி வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசிகிட்ருக்கு. எங்கே இருக்க? நான் அந்த மாதிரி வெளிவெட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்பர்லாம் வருது, ஃபயர் பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுது. இப்போ நீ பல்லிமாக ஏறாத அப்படின்னு. நான் ஸ்பைடர் மேன் இல்லை பல்லி மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டுருக்கான். ஸோ இதான் வந்து யூரிக்கும் அந்த ஸ்பைடர் மேனுக்கும் இருக்க கான்வர்சேஷன். ஸோ இது நான் ரொம்ப பெருசான கான்வர்சேஷன், சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆண்ட்டுமேவா ஃபோன் பண்ணுறாங்க. இப்போது ஆண்ட்டுமே என்ன சொல்கிறாங்களே, என்ன நாய்ஸு? ஐயோ, ஆண்ட்டுமேங்க. ஓஹோ, படம் பார்க்குறேன்னு சொல்கிறான். பைத்தியக்காரப்பாயிலே. ஆண்ட்டுமேக்கிட்டே இது பண்ணுறியா பார்த்தியா? சரி, இப்போ சீக்கிரமாக இவங்கிட்ட சண்டை போட்டு நம்ம ஆண்ட்டுமேவை மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்போ தான் நானே விளையாடுறேன். அதுவும் சொன்ன மாதிரி தான். ஸோ கன்சோலை ஏதோ கனெக்ட் பண்ணி விளையாடுங்க, ஜாலியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து அடிக்கடி கன்று எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நார்மலாக வந்து அடிச்சிருந்தா கூட சரி, கன்று எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறதால சுத்தமாக முடியல. ஃபோக்கஸ் பார் ஃபுல். ஓகே, இத்தனி பேராட்டா பாவீங்களா. இன்றைக்கி ஒரு சரியான சம்பவம் தான் போல். கத்தி பிஜிஎம்லாம் இல்லைங்க, கன்னுன்றது தான் கத்தி. இப்போ இது பாருங்க, குத்தியே நம்ம ரத்தத்தை எடுக்க போகிறோம் இவனுங்களோட. ஸோ இவனுங்களோட பாஸ் ஒருத்தங்க இருப்பாங்க, அவன் பேர் என்னன்னு தெரில, ஞாபகம் வரல. ஸோ ஃபிஷ் தக்கு தான் நினைக்கிறேன் அவன் பாஸ் பேர், தெரில. அவன் பாஸ் கம்பெனி பேர் ஃபிக்ஸ்க்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஃபிக்ஸ் தான் இருக்கும் அவங்க பாஸ் பேர். ஸோ இப்போ அவனுங்க குத்துல கும்மாங்குத்தில் அவனுங்க பாஸே இறங்கி ஓடி வரணும். இப்போ எங்கே இருப்பான் அவன் பாஸு? இப்போ அவன் பாஸ் இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். யாரோ இருக்கானுங்களே, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வென்டிலேஷன் யூஸ் பண்ணணும்னு காமிக்குது. ஸோ வென்டிலேஷனை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஈஸியாக போய் அவனுங்களை முதுகில் அடிக்க முடியும். பேக் ஸ்டாப்புன்னுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனால் பேக் ஸ்டாப்பு. ஸோ இங்கே ஒருத்தன் இருக்கான், இவனை தூக்கி இங்கே ஒட்டி வச்சுப்போம். ஏன்னா வந்து இவன் வந்து பார்த்துட்டு திரும்பி வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ 1 டவுன். இப்போ வந்து நம்ம ஈஸியாக உள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். ஓ ஷிட், வென்டிலேஷன் எப்படி இருக்குது? ஓகே, இவங்களாம் அடித்து போட்டுட்டு நம்ம பாஸ் மீட் பண்ணோம். பாஸ் எங்கடா? உங்கள் பாஸ் எங்கடா? ஃபஸ்ட்டு உங்கள் பாஸை கூறா. ஓகே, டைமிங் வேறு இருக்கா இதில்? இது ஒரு பிரச்சனை. புதுசாக டைமிங் வேறு விட்டு வச்சுருக்கானுங்க. நான் இது பண்ணுறேன். ஓகே, ஃபைனலாக Let's see just how good their security is. Aw, you guys forgot the latest kernel patch. Hiding so. Cowardly. Even for you.
says the guy frantically erasing his search history. After all these years, you're still just an ignorant child. True, but that's part of my charm, isn't it? Damn you. Get that door down now! ஓகே நைஸ். இப்போ அவன் பாஸ் பேர் வந்து வில்சன் ஃபிஸ்க்குன்னு. முடிஞ்சால் எல்லாருமே வந்து செக்யூரிட்டி ரூமில் இறங்கிட்டான், இவங்களெல்லாம் காலி பண்ணுறா, இவன் ஸ்பைடர் மேனு அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஜிபி பசங்களை நம்ம அடித்து போட்டுட்டு பாஸ் கூட ஃபைட் பண்ணுமா. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இந்த பாஸ் கூட ரொம்ப ஃபைட் பண்ணணுன்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாஸ் கூட ஃபைட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் தோத்துட்டானா தோத்துட்டோம் நம்ம. ஸோ நம்மளோட பவரை பொறுத்து தானே இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் இது ஒன்று இருக்குது. ஸோ வந்து பார்ப்போம் என்ன நடக்குது. என்னடா இது உடஞ்சிருச்சு. ஓ யூரி வேறு கால் பண்ணுறாங்க. என்ன யூரியாச்சு? ஃபிஸ்க்கு வந்து இந்த எல்லாத்தையும் பாம் வச்சுருக்கானா? அட பைத்தியக்கார பையில. ஃபிஸ்க்கு வந்து யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு. அதான் வந்து அந்த வில்சன்றவனுக்கு தான் ஷார்ட்டாக ஃபிஸ்க்குங்கிறாங்க. ஸோ அந்த வில்சன் ஃபிஸ்க் அப்படின்றவன் தான் அந்த அவன். ஸோ இப்போ வந்து நிறைய பேரை நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இது என்ன டோர்னு தெரியல. ஓ மேலே போகணுமா? ஓ ஷிட். ஓகே பாம் வச்சுருக்காங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? போலீஸ் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமா? ஏண்டா சரி அங்கே யாரோ கத்திட்டு இருக்காங்க போல், நீ போய் அவங்கள காப்பாற்றுற பாம் ஸ்குவாட் சொல்கிறாங்க. ஏண்டா நான் தான்டா லியோதாஸ், காப்பாற்ற வந்துட்டேன். எல்லோரும் வெளியே போங்க, ஓடி போங்கடி. இவன் வந்து இங்கே உக்காந்துக்கிறீங்க, வெடிக்குதுன்னு தெரியுதுல, எதுக்கு இங்கே உக்காந்து போங்க. இந்த வாங்கடா ஸ்பைடர் மேன் வந்துட்டேன்டா. வெளியே வா. இது என்ன பண்ணும் இது? ஐ திங்க் வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ கீழே இருக்கா? இங்கே நான் பல்லி மேன் வந்துட்டேன். என்ன ஹெல்ப் வேணும்? காப்பாற்றணுமா? மாட்டிக்கினீங்களா? இது வேறு பிரச்சனை. எக்ஸ் அழுத்தணுமா? எக்ஸ் பிடிச்சி நசிக்கும். என் எக்ஸே உடஞ்சிரும் போல் இவங்களை காப்பாற்றக்குள்ளே. செத்தேன். இப்போ எக்ஸ் வந்து உடைய போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, என் பாக்ஸோட எக்ஸு. ஸோ சீக்கிரம் போங்க, வெளியே போனாங்க, வெளியே ஓடுங்கடி. சும்மா பார்த்து அப்படியே தூங்கி நிற்பீங்க என் கால் உடைய. ஓகே இது தூக்கி போட்டுருவோம். ஐ திங்க் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை நம்மளுக்கு இன்னொரு வென்டிலேஷன் வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை எங்கே? ஓ இது இருக்கா வென்டிலேஷன் வழி? இப்போ தான் நானே பார்க்குறேன் வென்டிலேஷன் வழி வச்சுருக்காங்க. யூரி வேறு நீ வெளியே வந்து எல்லாத்தையும் போட்டு துமுக்குன்னு குத்து அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த யூரி பேச்சு கேட்கவே கூடாதுங்க ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ எடுப்போம் யூரி பேச்சு கேட்டு. என்னடா போலீஸ் என்னாச்சு? பயப்படாதீங்க நான் வந்துட்டேன். அடப்பாவி எவன்டா அவன் இங்கே வந்து சண்டை போடுறது? பாமா? ஏங்க பாமா? என்னடா பாமெல்லாம் ராக்கெட் லான்ச்சர்லாம் என்னத்துக்குறா அந்த கேமில்? ஓகே இன்னும் 2 ராக்கெட் லான்ச்சர் போல். 2 பேரும் போட்டு அடிக்கிற அடியில். ஏன்டா ராக்கெட் லான்ச்சர்? நீங்கள் என்னடா என்னை அடிக்கிறதுக்கு ராக்கெட் லான்ச்சர் எடுத்துகிட்டு வந்து நினைக்கிறீங்க? புரியல. என்னை ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு ராக்கெட் லான்ச்சரு. இப்போ வேறு எங்கே இருக்கான்? கீழேயா மேலேயா? எங்கே இருக்கான்? ஓகே மேலே தான் இதோ இருக்கான். இப்போ ஏன்டா மொட்டை தலையா? இப்போ ராக்கெட் லான்ச்சர் வரும் கேடுன்னு வந்து அடிப்பான் ராக்கெட் லான்ச்சரில். அப்பா நீ என்னடா ராக்கெட் லான்ச்சர் எடுக்கிறீங்க? மொட்டை சொட்டை. வெயிட் a minute, ஒரே நிமிஷம். சாமராயா? நாங்கள் பார்த்து சாம்பராயி ஸ்பைடர் மேனில். இப்போ வந்து வாடா வெல்கம் டு ஸ்பைடர் மேன் வேர்ல்ட்ரா. இல்லை விண்டோவில் குதிக்க முடியுமா? இல்லை விண்டோவில் குதிக்க முடியாதே, நம்மளோட நேர் வழியாக தான் போக முடியும். வாங்கடா எட்ட. ஐயோ நம்ம ரொம்ப சீனாக போகக்கூடாது எப்பவுமே. இது ஒன்று பி அப்புறம் எக்ஸு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எக்ஸு வந்து இது பண்ணோம், பி வந்து டாச் பண்ணோம். அண்ட் சாரி நான் வந்து சும்மா பிஎக்ஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் விளையாடுறதால இது அடிக்கடி கண்ட்ரோலை பற்றி தெரியாது. நானே இப்போ தான் ஒரு ஒன்று கற்றுட்ருக்கேன். ஓகே இந்த ரூம் வந்து கிளியர். அடுத்த ரூம் எங்கே இது இருக்கா? வாடா இங்கே தான் பாஸ் இருப்பான்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரியே இருக்கு. That's all right. We were just about to call for backup. I think I'm it. Lead the way. We'll be right behind you. Heads up, boss. It's like a suicide attack. பாத்தியா போட்டு முதுகில் குத்திட்டீங்க பாத்தியா? இதுக்கு தான்டா அப்புறம் ரைஸ்லாம் நம்பவே கூடாது. அதாவது ரைஸ்னால் போலீஸ் ஆஃபீஸர் ஓகேவா? ஏமாற்றிட்டே இருக்கீங்களே. ரைஸுன்றது நான் ஏன் ஆஃபீஸர்ன்றாருன்னா லைக் விடாமுயற்சி படம் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். விடாமுயற்சி படத்தில் ரைஸுன்னுவாங்களே. ஸோ அந்த ரைஸு குழம்பு பொரியல் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். இவனுங்க வந்து ஏமாத்துறதுல
நம்மளை பேக் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஏமாத்துறாங்க. ஃபஸ்ட்டு பாம்ப் ஸ்குவாடே வந்து காசு கொடுத்து மாற்றிட்டான் அந்த ஆள், அதாவது வில் ஃபிஸ்கின்றவன். ஸோ அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு இந்த பாம்ப் ஸ்குவாடை மொத்தம் அடித்து போட்டுட்டு தான் நம்ம வேலையை பார்க்கணும். யூரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. யூரி நீ எதுக்கோ பார்த்து இருந்துக்கோன்னு சொல்கிறாங்க. சாரி, என்னங்க எனக்கு புரியல, சாம்ராயாக இருக்குது. ஒருவேளை ஃபிஸ்க்கு வந்து சாம்ராய் ஃபேன் நினைக்கிறேன். ஒருத்தி சினிமாட்டிக் ஷார்டேஜ் வில் பி ஹியர். Writing your memoirs? Don't forget the hyphen between spider and man. Get the chopper ready. I won't be long. I'm surprised you made it this far. But your foolishness ends now. You do know I can still see you, right? 8 years of this insolence. Oh, for me? You shouldn't have. இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். ஓகே, சம்திங் இங்கே இந்த மிஷின்ஸ்லாம் வந்து இங்கே போட்டு தள்ளணும்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை மிஷின்ஸ் இருக்குன்னு பார்த்து போட்டு தள்ள வேண்டியது தான். ஸோ வந்து இதுக்கு வந்து LBன்னு ஒன்று இருக்கும், RBன்னு ஒன்று இருக்கும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துனோன்னா வந்து முடிஞ்சிடுமா. ஸோ இப்போ வந்து வில் ஃபிஸ்கோட நம்ம சண்டை போடணும், அவ்வளோதான் கதை மாடி. ஸோ இந்த எல்லாம் வந்து அவன் தூக்கி போகிறத வந்து ரோல் பண்ணி போடலாம். இல்லைனா நம்மளால் கையிலையும் அடிக்க முடியும். நம்மக்கிட்ட சூப்பர் பவர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம எங்கேஜ்டு பண்ணோம். டிஃபென்ஸ் ஒன்று எடுத்தோம்னு நினைக்கிறோமா, டிஃபென்ஸும் இன்னொன்று எடுத்தோம். ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பொருள் எடுத்தோம். அந்த 2 பொருள் ஞாபகம் வரல. ஸோ அந்த 2 பொருள் வச்சு நம்ம சூப்பர் பவர் யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் வெப்புன்னுவாங்க. ஸோ ஸ்பைடர்மேன் வெப்பு, ஸ்பைடர்மேன் சூப்பர் வெப்பு இதெல்லாம் போட்டு அடித்தோன்னா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இது கதைப்படி. ஸோ இப்போது அப்படியே மீறி நம்ம தோத்துட்டோன்னா ரீடேக் போகலாம். ஸோ ரீடேக் வந்து போனோன்னா என்ன ஆகும்னா கதை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். லைக் இவங்க திரும்பி வந்த மாதிரி இருக்கும், அதாவது தேஜாவு மாதிரி இருக்கும். அந்த டைம் ஒரு சீக்வன்ஸே போயிடும். அதனால் இப்போதைக்கு செக்யூரிட்டி வேறு கூப்பிட்ருக்காங்க, அதாவது இவங்களோட பாடி கார்ட்ஸுன்னுவாங்க. ஸோ இந்த வில்சனோட ஃபிஸ்கோட பாடி கார்ட்ஸ் கூப்பிட்டு இவனே நம்மளால் அடிக்க முடியல, அது வில்சனோட ஃபிஸ்கோட பாடி கார்ட்ஸ் வந்து அடிக்கிறாங்க. இதில் நிறைய பேர் கிட்டத்தட்ட அமுச்சுடுவான் இவன். ஸோ ஆக்சுவலி இந்த கதையை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பீட்டர் பார்க்கர்னு ஒரு ஆள் இருப்பான். நீங்கள் இது நார்மல் பீட்டர் பார்க்கர் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஸ்டோரி. ஸோ அதில் பீட்டர் பார்க்கர்னு ஒரு ஆள் இருப்பான், அவனே இது தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த கதை போட்டும் இருக்க போது. இதில் வந்து சண்டை போடுறது எல்லாமே வந்து நல்லா ஒரு ஸ்டோரி மோடோட காமிச்சிருப்பாங்க. ஸோ அதான் வந்து இந்த பார்ட்டோட கதை. ஸோ ரீமாஸ்டரில் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ வாங்க கொல்லலாம். யாரா நீ? இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்டா. வேற மணி இருந்தா விடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. Finally off to Rikers, huh? You know, I think you've got more enemies in there than I do. If you think this will be more than a minor inconvenience... Whoop, gotta go. Hey, good luck, Willie. I have a feeling you're gonna need it. Idiot! I'm the one who kept order in this city! 1 month! In 1 month you'll wish you had me back! The Kingpin is heading to prison. End of an era. I feel like I should celebrate. ஸோ வந்து இவனை பிடிச்சி, அதாவது போலீஸ்கிட்ட, அதாவது ரைஸ் கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ ரைஸ் வந்து வச்சுருப்பாங்க. லெவல் 1 லெவல் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹெல்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அதான் சொன்னேன், இந்த மாதிரி தான் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ தான் வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, டிஃபெண்டராக இன்வெர்ட்டராக என்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஃபெண்டர் வாங்கலாம்னு நினைக்கலேன். என்ன இது இருக்கும் டிஃபெண்டர். ஓகே, டாட்ச் பண்ண முடியும், பர்ஃபெக்டாக டாட்ச் பண்ண முடியும்னு. ஸோ டிஃபெண்டரே வாங்கிப்போம். 3 வகையான இது அப்டேட் ஆகிருக்கு. ஸோ கேரக்டர் வைஸில் யூரி, அப்புறமா பீட்டர் பார்க்கர், அதாவது ஸ்பைடர்மேன் மேலே பீட்டர் பார்க்கர் தான். ஸோ இப்போ வந்து திரும்பி வருவோம். ஒர்க்கர்ஸ் வந்து கால் பண்ணி நல்லா பீட்டர் பார்க்கர் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. என்னன்னா ஓகே நல்லா ஒர்க் பண்ணியிருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒரு மிஷின் வந்திருக்கு. ஸோ நம்ம டாக்டர் வந்து கூப்பிட்றாரு. ஓகேவா. ஸோ டாக்டர் வந்துட்டு தான் நீங்கள் இது இந்த பீட்டர் ஸ்பைடர்மேன் படத்தில் வந்து ஒருத்தன் கம்பிலாம் முதுகுலேருந்து வருவானே, வில்லனாக இருப்பான். பட் அவன் வந்து பார்க்கரோட ஒரு ஆஃப் த ஃப்ரெண்டு அவன். ஓகேவா.
அதனால தான் ஃப்ரெண்டுன்ற பாரு டாக்டர்ஸ். ஸோ அதனால தான் இதுவாகும். ஸோ ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த இடத்துக்கு போகிறது தான் நம்மளோட ஒரே குறிக்கோள். அதுக்குள்ளே இந்த மரம் செடி கொடி எல்லாமே நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் இவ்வளோ பெரிய கேம் நான் ஏன் கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணுறேன்னா, எனக்கு கைன் மாஸ்டர் தவிர வேறு என்ன ஆப்புன்னு தெரியாது. என் பிசியில் கூட நான் கைன் மாஸ்டர் தான் வச்சுருக்கேனே. ஸோ அதனால தான் கொஞ்சம் இது வருது. இங்கே தானா? ஓகே, தப்பான இடத்துக்கு போய்ட்டேன். ஒய் டு ஓப்பன் த டோர். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓ ஷிட். I'm sorry I'm late. You started without me. The grant committee's director will be here soon. It's fine, Parker. I invented this equipment. I think I can handle it. Power damper. Oh man. Maybe we should abort. Not yet. Hold on. Dr. Octavius, are you okay? Another setback. But we're close. Is anyone hurt? No, it was all my fault. The energy levels exceeded our expectations. From a certain viewpoint, that's a very positive development. It doesn't smell very positive. I assure you, in the next phase. Let's not get ahead of ourselves. Is there somewhere else we can discuss this? Maybe you should take the rest of the day off, Peter. But we'll talk later. That was a disaster. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது என்னென்னா, நம்ம GTA 5 வீடியோ போட்டிருந்தோம். OBS ஸ்டுடியோ வந்து சரியாகவே ரொம்ப காமிது அப்படின்னோடனே, அது வந்து விண்டோஸ் +Alt+R அழுத்தி பாருங்கள் ப்ரோ, நல்லா வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை அழுத்தி பார்த்து தான் இந்த வீடியோவே ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஹார்ன் என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காம். ஸோ நிறையவே இடம் இருக்குது. ஸோ இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேலையை முடிக்கணும். ஸோ இங்கே வந்து என்னமோ காமிக்குது. ஓகே நைஸ். இது வந்து நல்ல ஒரு அழுத்தினா கண்டினியூவாக இது வந்து நல்ல விஷயம். எங்கே இருக்குது அழுத்துவோம். ஓகே, இப்போ 5-2. ஓகே, 5 பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அழுத்தினா வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ செலக்ட் பண்ண முடியுது. இப்போ வந்து நான் எப்படி சொல்கிறது என்னது ஒரு மாதிரி கேல்குலேஷன் மைண்டோட தான் செய்யணும். ஸோ அதுக்கு முன்னாடி என் கேல்குலேஷன் மைண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு இதிலே அற்புதமாக பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு கேல்குலேட்டட் மைண்ட், அதாவது ஒரு இன்ஜினியர் மூலையை தாண்டிச்சு, எல்லா மூலையை தாண்டிச்சு. ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் மூளை தேவைப்படுது. ஓகே, இங்கே வந்தால் ஓகே, இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மூளை தேவைப்படுது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிப்பேன். ஸோ புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது நல்லது. இங்கே வந்து பின் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. இது 0 தான் இருக்குது. நம்ம மூமெண்ட்டை வச்சு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஓகே, இது ஒன்று. அப்புறம் இதுதான் இது சொன்னேன்ல, ஒரு இன்ஜினியர் மூலம் இதுதான் அப்பயே நான் சொன்னேன், காலகாலமாக சொல்கிறேன், நான் தான் லியோ தாஸ் அப்படின்னு. ஸோ வந்து இப்போ வந்து இது ஒன்று அந்த -+1 +2 அப்புறம் -1 தான் வரும். -1 எங்கே இருக்குது நினச்சேன், நான் தான் சொன்னேனே. எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஜினியர் 3மே சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அப்போலாம் பார்த்துக்கோங்க, ஒரு கேமிங் செட்டப்பே நல்லா வைக்க முடியும். ஸோ கேமிங் செட்டப்புன்னு ஞாபகம் வந்துச்சு. நான் புதுசாக ஒரு கேமிங் செட்டப் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் கடைசியில் காமிக்கிறேன். அப்புறமா எக்ஸ்பாக்ஸ் வந்து நான் வாங்கலை. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் பிக்கு காமிப்பேன்னு நினைக்கிறேன். எடிட்டிங்கில் வந்து நான் போட்டுறேன் எப்படியா இருந்தாலும். ஸோ அந்த பிக்கு வந்து எக்ஸ்பாக்ஸ் வந்து இருக்கோங்க. அது வந்து எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எஸ்ன்னு நினைக்கிறேன், எக்ஸோ தெரில, ஞாபகம் இல்லை. அது வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது அப்படியே இருக்குமேன்ட்டு அழகாக போட்டேன். அதுலேருந்த கன்சோலை வச்சு தான் இதில் டவுன்லோட் பண்ணி விளாண்டேன். மித்தபடி நான் எக்ஸ்பாக்ஸ் நான் வாங்கலை. ஸோ இது வந்து நான் இன்க்ளூடிங் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இது ஃப்ரெண்டோடது எக்ஸ்பாக்ஸு. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் நான் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து எக்ஸ்பாக்ஸில் இந்த கன்சோலில் வச்சு தான் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தது வந்து கைன் மாஸ்டரு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ வந்து இப்போதைக்கு அவ்வளோதான். ஏன்னா நான் வந்து டக்குன்னு மறந்துட்டேன். ஏதாவது ஒன்று பேச வந்து ஏதாவது ஒன்று பேசி மறந்துடுறேன். ஸோ அது ஒன்று வேறு இருக்குது. ஸோ கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணுறதுக்கு வந்து நான் காலங்காலமாக இதில் தான் எடிட் பண்ணுறேன்.
ஸோ அதுதான் ஏன் இந்த மாதிரி எடிட் பண்ணுறீங்கன்னா கைன் மாஸ்டரில் இதான். அப்புறமா ஓபிஎஸ் ஸ்டூடியோ வந்து ஒருத்தர் வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சு, தேங்க்யூ. அண்ட் தென் இப்போது நம்ம பார்ட் 2 போடுமா மாட்டோமா? பார்ட் 2 கன்ஃபார்மாக வரும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாட்டா. உங்களோட விருப்பது உங்கள் ஷேடோ ஸ்ட்ரைக்கர். ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். This is the time known as the Great Pirate Era.